காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, சேர்த்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சால் நிம்மதியாகும்படி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, சேர்த்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சால் நிம்மதியாகும்படி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. என்ன இது? 3 திசை சென்று வந்தோம், எந்த ஒரு குறையுமே இல்லை விட்டார்கள் நாட்டு மக்கள். இப்பொழுது அதோ தெரியும், தெற்கு திசையில் சென்று பார்க்க வேண்டும். நாடியில சூடேற்றி நானும் வாட்டுறேன், ஆட்டுகிற என் மனச யாரை விட்டு தூது சொல்லி நான் அறிவேன் உன் மனச. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நாட்டு மக்கள் எந்த ஒரு குறையுமே இல்லை என்று உரைத்து விட்டார்கள். இப்போதே அரண்மனைக்கு போக வேணும். யாரோ ஒரு ஆடவர் மயங்க நிலையிலே தண்ணீர் தண்ணீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சென்று அவருக்கு முதல் தண்ணீர் கொடுத்துட்டேன். ஐயா, நீ எந்த நாடு? இந்த காலகத்திலே வந்து நீங்க மழை நிலையில் இருக்கிறப்ப காரணம் என்ன? உயிர் போகும் தருவாயில் ஓடி வந்து தண்ணீர் கொடுத்து என் உயிரை காப்பாற்றி விட்டேன். நான் ஒரு நாடாள பிறந்தவன், சதிகாரர்கள் செய்த சூழ்ச்சியார் இந்த கானகத்தில் கத்துகின்றேன், கதறுகின்றேன். ஆமாம், நீங்கள் தக்க நேரத்தில் ஓடி வந்து தண்ணீர் கொடுத்து என் உயிரை காப்பாற்றி விட்டீர்கள். ஐயா, அதுவும் தெரியுமே, அந்த கலைஞ நாட்டை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பேர் தான் கவிதா. ஆமா, சின்னஞ்சிறு வயது முதலே தாய்
தந்தை ஈர்க்க எழுதி விட்டார்கள். அந்நாள் முதல் இந்நாள் வரை இந்த நாட்டின் பொறுப்பு என்னிடத்தில் தான் இருக்கிறது. அதனால நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்று வந்து அந்த சமயத்தில் உங்களை பார்த்தேன். தண்ணீர் தண்ணீர் கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். அதனால உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க ஓடி வந்தேன். மிக்க நன்றிங்க. நான் வரேங்க. என்னங்க இங்க வாங்க. உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. நான் யார் தெரியுமா? யாரு? சோழமணி நாட்டின் இளவரசன். என்னுடைய பெயர் தான் சந்திரசேகர். சந்திரசேகர். ஆமா. ஒரு நேரத்தில் நான் அயல் நாட்டிலே பட்டப்படிப்பு படிக்கும் போது இவரிடத்தில் தான் காதலை உரைத்து என்னுடைய அண்ணன் அண்ணியிடத்தில் உரைத்து விட்டு சென்று உன்னை வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று உரைத்து விட்டு சென்றார். இப்போதுதான் பார்க்கிறேன். சந்திரசேகர் எனக்கு தெரியவில்லையா? எனக்கு புரியலையே யாருன்னு. ஒரு நேரத்திலே பட்டப்படிப்பு படிக்கும் போது உங்க பின்னாடி நாய்க்குட்டி மாரி ஓடோடி வந்தேனே, அந்த கவிதா கவிதா தானே? கவிதா பரவாயில்லை. உன்னை நான் இவ்வளவு சீக்கிரத்தில் உன்னை சந்திப்பேன் என்று நான் கனவுல நினைத்ததே கிடையாது. அப்படியா? சரி கவிதா, நல்ல நேரத்தில் என் உயிரை காப்பாற்றி விட்டாங்க. நான் சென்று என் அண்ணனை சந்திக்க வேண்டும். ஒரே ஒரு தங்கையை சந்திக்க வேண்டும். போது இருக்குங்க. இந்த நிலைமையில இருக்க காரணம் என்ன? நாட்டு தலைவர் செய்த சூழ்ச்சியா எனக்கும் என் அண்ணிக்கும் கள்ளக்காதல் என்று என் அண்ணனிடத்தில் ஒருத்தனை அறுத்து நாடு கடத்தி விட்டார்கள். என்னங்க ஒரு பெண்கள் ஓடி வந்து காதல் சொல்லி கொடு, உங்களுக்கு காதல் மறுத்து என்னுடைய அண்ணன் அண்ணி என்னுடைய தங்கை தான் முக்கியம் என்று சொன்னீங்க. அப்படியேப்பட்டவருக்கு இந்த நிலைமையா? நான் ஒரு கடமை தவறாதவன் என்று உனக்கு தெரிகிறது, அவர்களுக்கு தெரியவில்லை. என்னங்க அப்படி இருந்தாலும் ஒரு நேரத்தில் உங்களை நான் காதலித்து நீங்க என்ன உரைத்து விட்டு சென்றீர்கள். என்னுடைய அண்ணன் இடத்துல உரைத்து விட்டு வந்து நான் உன்னை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறேன் சொன்னீங்க. உண்மைதான். இன்னும் வரைக்கும் வரவில்லை. இப்போது இந்த நிலைமையில இருக்கிறீங்க. இருந்தாலும் என் நாட்டுக்கு நீங்க மன்னரா இருக்கிறேன், நான் மகாராணியா இருக்கிறேன். இருந்தாலும் உங்களை நான் இப்போது காதலித்து என்னை காதலிக்க முடியுமா முடியாதா? காதல் வரவில்லையா? முடியாது. காதலிக்க முடியாது. உங்களுக்கு தானடா